நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே. வணக்கம், நான் பாடகி மகதி. வரப்போற ஜூன் 13 பே ஏரியா தமிழ் சங்கம் நடத்த போற இசை நிகழ்ச்சிக்காக நாங்க எல்லாரும் வரப்போறோம். பே ஏரியா தமிழ் சங்கமும் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனும் நடத்துற நிகழ்ச்சி இது. நடக்க போற இடம் லிவர்மோர் ஷ்ரைன் ஆடிட்டோரியம்ல மத்தியானம் 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். இது ஒரு இசை நிகழ்ச்சி மட்டும் இல்ல, வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ஷோ. இந்த இசை நிகழ்ச்சியில தொடர்ந்து 36 மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணி உலக சாதனை புரிந்த லக்ஷ்மி ஸ்ருதி ஆர்கெஸ்ட்ராவோட நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து கிரிஷ், மாலதி, திரு TMS செல்வகுமார் எல்லாருமே பங்கு பெற போறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ஷோ. இதுல திரு சுகி சிவம் அவர்கள், திரு அப்துல் ஹமீத் அவர்கள், திரு அப்துல் காதர் அவர்கள், திரு உமையாள் முத்து அவர்கள் எல்லாருமே பங்கு பெற போறாங்க. உங்க எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக நாங்க இந்தியால இருந்து வேக வேகமா வந்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட ப்ரொசீட்ஸ் ஒரு நல்ல காரியத்துக்காக போக போறது. அதாவது தமிழ்நாடுல படிக்கிற பள்ளி குழந்தைகள் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அவங்களோட பள்ளி படிப்பை தொடர முடியாம போறவங்களுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக இந்த நிகழ்ச்சியோட ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த காஸ்க்காக போறது. ஸோ நீங்களும் நாங்களும் ஒரு நல்ல காஸ்க்காக இணைய போறோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் உங்களை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு வாங்க. மறந்துடாதீங்க. we'll meet you there at Bay Area on June 13th. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இடம் உருவாகும், இசையில் இடம் உருவாகும். வணக்கம், நான் தான் பின்னணி பாடகர் TMS செல்வகுமார் பேசுகிறேன். வருகிற ஜூன் 13 அன்று உங்கள் பே ஏரியாவில் லிவர்மோர் ஷ்ரைன் அரங்கத்திலே ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த உலக சாதனை படைத்த லக்ஷ்மண் ஸ்ருதி அவர்களுடன் பின்னணி பாடகி மாலதி, மகதி மற்றும் பின்னணி பாடகர் கிரிஷ் அவர்களுடன் நானும் இணைந்து ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம். இது முற்றிலும் ஏழை குழந்தைகளுக்காக, படிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஏழை குழந்தைகளுக்காக இந்த இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ஆகவே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் அழைத்து கொண்டு இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சி வந்திருந்து பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என் பேரு மீனாகுமாரி, என் ஊரு கன்னியாகுமாரி, போலாமா குதிரை சவாரி, சேனாமா சம கச்சேரி. வணக்கங்க, நான் தான் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன். வருகிற 13 அதாவது உங்க ஏரியாவில் பே ஏரியாவில் இருக்கிற லிவர்மோர் ஷ்ரைன் சென்டர் அரங்கத்தில் தமிழ் சங்கமும் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அவர்கள் இணைந்து வழங்குற ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கிறாங்க. இந்த இசை நிகழ்ச்சியில் உலக புகழ் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் ஸ்ருதி அவர்கள் இசைக்குழுவோட திரைப்பட பின்னணி பாடகர்கள் திரு TMS செல்வகுமார் அவர்களும், பின்னணி பாடகர் கிரிஷ் அவர்களும், பாடகி மகதி அவர்களும் பாட இருக்காங்க. அவங்களோட இணைந்து நானும் பாட இருக்கேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திரு சுகி சிவம் அவர்கள், அப்துல் ஹமீத் அவர்கள், அப்துல் காதர் அவர்கள், உமையாள் முத்து அவர்கள் கலந்துக்க இருக்காங்க. இது ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த இசை நிகழ்ச்சி எதற்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தானங்கள் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் விட பெரிய தானம், அதாவது அன்னதானம், வஸ்திர தானம், இதெல்லாம் விட ஒரு பெரிய தானம் கல்வி தானம். ஏன்னா அந்த கல்வியை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். அதாவது ரொம்ப வறுமையில் கல்வியை தொடர முடியாத ஏழை குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக அவங்களுக்கு உதவ இருக்காங்க. அதனால் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. கண்டிப்பாக நாங்கள் இந்த டீமோட வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களை எல்லாரும் குஷிப்படுத்துறதுக்காகவே வரோம். நீங்கள் விரும்புகிற எல்லா பாடல்களும் கண்டிப்பாக பாடுவோம். உங்கள் குடும்பத்தோடவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும்
சுற்றி இருக்கிற உங்கள் உறவினர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரையும் வருகிற 13ஆம் தேதி அங்கே சந்திக்கிறேன். நன்றி. மறந்துடாதீங்க, உங்கள் பே ஏரியாவில் வருகிற ஜூன் 13ஆம் தேதி அன்று ரிவர் மூன் ஷ்ரைன் சென்டரில் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அனைவரும் வந்திருந்து பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.